சாமி தாத்தா காப்பாத்துங்க சாமி. நம்ம லவ்லாபோடைய ஜாய் கன்வெர்ட்டபிள் கார் சீட்டர். ஓ மை காட் பாருங்களேன் போயிட்டு பாப்பா பண்ற வேலை இது. அப்பாவை இது பண்ண இடத்துக்கு போறப்போ அம்மா நல்லா தான் இருந்தாங்க, நல்லா பேசிட்டே இருந்தாங்க. திடீர்னு அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஹலோ பிரியா. சோ இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு சாமி கும்பிடுறது, நம்ம 6 வயசு டாடிக்கு அப்பாக்காக ஒரு இடத்துக்கு போய் நீங்க சாமி கும்பிட போறோம். ஆமா மக்கள், அது என்னன்றது ஆக்சுவலி எங்களுக்கு நாங்க தெரிஞ்சுட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றோம். சோ அதான் வீடியோல பார்க்க போறீங்க. வீடியோ ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழ இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இன்ஸ்டால ஃபாலோ பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னா கீழே ஐடி கொடுக்குறோம், மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா எங்களுக்கு பவர் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நிறைய பேர் சம் வீடியோக்குள்ள போலாம். தாத்தாக்கு ஒரு வணக்கத்தை போடு. சாமி தாத்தா காப்பாத்துங்க சொல்லிடு. அது வேணாம், அது தாத்தா கண்டி வச்சிருக்காங்க, அது கேட்க கூடாது. பாப்பாவோட டாய் தாத்தா கிட்டே இருக்கட்டும். ஓகேமா? சூப்பரா இருக்கு. அம்மாக்கு தெரியுங்களா? அம்மாக்கு தெரியுங்களா? யாருமா வாங்கி கொடுத்தா ஷூ? யாருமா வாங்கி கொடுத்தா? ஆயா வாங்கி கொடுத்தாங்களா? வாங்கி கொடுத்தாங்களா? சூப்பரா இருக்கு பாப்பாக்கு. அல்லுவும் செல்வி அம்மாவும் வெளியே போயிருக்காங்க. ஸோ நானும் லக்கியும் மட்டும் தான் வீட்டில் விளையாடிட்டு இருக்கோம். அவங்க வந்த அப்புறம் நம்ம ஒரு இடத்துக்கு கிளம்புறோம் மக்களே. ஸோ கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ப்ராடக்ட் பற்றி உங்ககிட்ட சொல்லிடுறேன். நம்ம லவ்லாபோடைய ஜாய் கன்வெர்ட்டபிள் கார் சீட்டர். லக்கி வளர வளர நடக்கிறது கூட சேர்ந்து பறக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. முக்கியமா டிராவல் பண்ணும்போது அவங்களை கையில வச்சுக்கவே முடியாது. ஸோ அதனால கண்டிப்பா ஒரு கார் சீட்டர் வேணும் அப்படின்னு சொல்லி தேடி நாங்க கண்டுபிடிச்ச ஒரு பெஸ்ட் கார் சீட்டர் தான் இது. இந்த கார் சீட்டர் இன்ஸ்டால் பண்றது செம்ம ஈஸி மக்களே. இந்த கார் சீட்டர் பின்னாடி இருக்க இந்த கேப்ல நம்ம காரோட சீட் பெல்ட்டை இன்சர்ட் பண்ணி ஆப்போசிட் டைரக்ஷன்ல வெளியே எடுத்து லாக் பண்ணணும். தட்ஸ் இட். செம்ம சிம்பிள்ல. எங்களை ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ண ஒரு விஷயம் இந்த கார் சீட்டர்ல இதுல இருக்க இந்த பேடட் சீட்ஸ் தான். வேணா ரிமூவ் பண்ணிக்கலாம், வாஷ் பண்ணிக்கலாம். பேபிஸ் ஏதாவது கொட்டிட்டாங்கன்னா ஈஸியா அதை கிளீன் பண்ணிக்கலாம். இதுல இன்னொரு ஹைலைட்டே இதுல இருக்க 5 பாயிண்ட் ஹார்னஸ் தான் மக்களே. நம்ம சைல்டோட growthக்கு ஏத்த மாதிரி ஈஸியா இதை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த கார் சீட்டர்ல இருக்க இந்த பிரஸ் அப்படிங்கிற பட்டனை நீங்க பிரஸ் பண்ண இந்த ஷோல்டர் ஸ்ட்ராப்பை நல்லாவே நீங்க லூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேபி growthக்கு ஏத்த மாதிரி இதை நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பேபிஸ் பக்காவா கம்ஃபர்டபுளா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஹெட் ரெஸ்ட்டையும் அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட growthக்கு ஏற்ற மாதிரி 3 பொசிஷன்ல இதை நீங்க மாத்திக்கலாம். அஃப்கோர்ஸ் இந்த கார் சீட்ல 3 ரெக்லைனர் பொசிஷன்ஸும் இருக்கு. ஒரே பொசிஷன்ல ரொம்ப நேரம் பேபிஸ் உட்காந்துட்டு இருந்தா கண்டிப்பா கிராங்கி ஆயிடுவாங்க, ரொம்ப அழுவாங்கல்ல. ஸோ அவங்களுக்கு வேணுங்கிற மாதிரி இந்த ரெக்லைனர் பொசிஷனை நீங்க சேஞ்ச் பண்ணி அவங்கள உட்கார வைக்கலாம். பார்ன் பேபிஸ் பூஸ்டர் சீட் மாற வரைக்கும் தாராளமா இதை நீங்க யூஸ் பண்ணலாம். லக்கி பேபி பாத்தீங்களா, இதுல உட்கார வச்சோன்னா செம்ம ஜாலி ஆயிட்டாங்க. அவங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கு. லவ்லாபோட இந்த ஜாய் கன்வெர்ட்டபிள் கார் சீட்டர் ரொம்ப மாடர்னா, ரொம்ப கிளாஸா, முக்கியமா ரொம்ப அஃபோர்டபுள் பிரைஸ்ல இருக்கு. முக்கியமா இந்த கார் சீட்டரை ரீர் அண்ட் ஃபார்வர்ட் ஃபேசிங் ரெண்டுத்துலயுமே நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் மக்களே. முக்கியமா நான் கார் சீட்டர் வாங்க காரணம், நம்ம லாங் டிரைவ்லாம் போகும்போது பேபிஸை கையிலே ஹோல்ட் பண்ணிட்டே வருவோம். அது அவ்வளோ சேஃப்டியான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. கண்ணா சந்து தூங்கிட்டோம்னா கூட ரொம்ப கஷ்டம். ஏன்னா பேபிஸ் என்ன பண்றாங்கன்றதை நம்மளால பார்க்க முடியாது இல்லையா. இதே ஒரு கார் சீட்டர்ல அவங்க நல்லா ட்ரெயின் பண்ணி உட்கார வச்சிட்டோம் அப்படின்னா அவங்களும் சேஃப்டியா இருப்பாங்க. அஃப்கோர்ஸ் நம்மளும் எந்த ஒரு ஃபியரும் இல்லாம டிராவல் பண்ணலாம். அந்த வகையில இந்த கார் சீட்டரை கண்டிப்பா உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுவேன் மக்களே. லவ்லாபோட எல்லா ப்ராடக்ட்டுமே Amazon, Flipkart, Lovlab.com எல்லாத்துலயுமே அவைலபிளா இருக்கு. இந்த கார் சீட்டரை நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல டீடைல்ஸுமே இருக்கு, மறக்காம செக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. சொல்ற பேச்ச கீழ ஒழுங்கா கொடு. ஏய் இங்க பாரு, ஆள் இருக்காங்க, சப்போர்ட்டுக்குலாம் வர மாட்டேன். பாப்பா பண்ற வேலை இது. கிளாஸ கொடு, போய் விளையாடு. ஆயா கூட விளையாடு. உனக்கு வாட்ச் தெரியுமா? பாரு வாட்ச் வெட்டியா. அம்மா வாட்ச் காட்டு. பாட்டி கொடுங்க வாட்ச். வாங்க பாட்டி கொடுங்க வாட்ச் கொடுமா. பாப்பா பாட்டி கேக்குறாங்க பாரு, குடு. ஓகே மக்களே, இப்போ நம்ம வந்து கிளம்பியாச்சு. ஆக்சுவலா மார்னிங் வந்து அல்லுவும் செல்வி அம்மாவும் போயிட்டு 6 இயர்ஸ் டாடி பார்த்துட்டு வந்தாங்க. அப்பா இது பண்ண இடத்துல அப்பாக்கு வேண்டிக்கிட்டு அம்மா பூலாம் போட்டு ரொம்ப நாளா கேட்டுட்டே இருந்தாங்க. செல்வி அம்மா போன சரி கஷ்டப்பட போறாங்கன்ற மாதிரி யோசிச்சுட்டே இருந்துட்டு இன்னைக்கு அல்லு கூட்டு போயிட்டு வந்தா. ஆனா நானும் லக்கியும் போல. பிகாஸ் லக்கி ரொம்ப கூட்டு போவேன் நாங்கெல்லாம் அப்படின்னு அம்மாவே சொல்லி வீட்லயே இருக்க சொல்லிட்டாங்க. நானும் லக்கிய மட்டும் வீட்டுல இருந்துட்டோம். அப்புறம் அல்லு செல்வி அம்மாலாம் போயிட்டு அங்க பாத்துட்டு வந்துட்டாங்க. இப்போ நம்ம வந்து கிளம்பியாச்சு. குளிச்சு முடிச்சுட்டு நாங்க எல்லாருமே கிளம்பியாச்சு. எங்க போயிட்டு இருக்கோம்னா
டெம்பிளுக்கு. எதுக்குன்னா இப்போ நம்ம 6 Ways டாடி நம்மள விட்டு போய் 3 months ஆயிடுச்சு. அதுக்கு டெம்பிளுக்கு இந்த 3 மாசத்துக்கு அப்புறம் வந்து நம்ம கோயில் இது வரைக்கும் நாங்க டெம்பிள் போல, கோயில் போல. இதுக்கு மேல கோயில் போறதுக்கு இன்னைக்கு போனோம், இன்னில இருந்து போனோம். சோ அதுக்கு இன்னைக்கு திருவள்ளூர்ல இருக்க ஒரு டெம்பிளுக்கு போயிட்டு சில விஷயங்கள்லாம் பண்ணணும் சொல்லியிருக்காங்க மக்களே. அது அங்க போயிட்டு எங்களுக்கும் ஃபுல்லா தெரியல, விஷயம் எதுவுமே புரியல. போனா கொஞ்சம் கிளியரா சொல்லுவாங்க. சோ அதனால இப்ப செல்வி அம்மா விக்கிலாம் வந்துட்டு இருக்காங்க, நடந்து வந்துட்டு இருக்காங்க. சோ இப்ப நம்ம கிளம்பி அங்க போயிட்டு அப்படியே உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு சொல்றோம். வாங்க வாங்க போலாம் லக்கி வாங்க. கோயில் மூடி இருக்கு தெரியுதா? மூடி வச்சிருக்காங்க பாரு. எப்ப அவன் நான் பார்க்கவே இல்லை. ஆடியில வராங்கடா இப்போ ஆளுங்க, அள்ளி போட்டு வராங்க எல்லாரும். அம்மா சொல்றதுனால போயிட்டு கோயிலே ஓபன்ல தான் இருக்கு. அப்படி பண்ணாத, கம்முன்னு இருங்கம்மா, இங்கே நில்லுங்க, நாங்க எடுத்துட்டு வரோம். வெயிட் பண்ணி தான் நாங்க எடுத்துட்டு வரும்போது அந்த இது போயிட்டு வந்துருவோம். இதமா வருவோம், நீங்க அப்படிதான் வந்தாகணும். இங்கே இருங்க, எங்கே போறீங்க? லக்கி இன்னைக்குதான் அப்படியே 1 மணிக்குள்ள தூங்குற மாதிரி பில்டப் பண்ணிட்டு இருக்கோம். வீட்டுல நல்லா டான்ஸ் பண்ணி எப்ப பார்த்தா விளையாடி பொருள் தானே. நீ புஷ்னு ஏன் பொருளா அதையாவது போட்டுறாடே சித்தப்பா, சித்தப்பா அதையாவது செய்யற வேலையா. மக்களே, நம்ம ஃபைனலா நம்மளுடைய விஷயங்கள்லாம் முடிச்சாச்சு. பட் அன்பார்ச்சுனேட்லி இன்னைக்கு வந்து தை அமாவாசைன்றதுனால அது இந்த கோயிலுக்கு ரொம்ப ஸ்பெஷல்ன்றதுனால பயங்கர க்ரௌடு, நிக்க கூட முடியல. யார் கூட்டாலும் வராது, கொஞ்ச நேரம் பிரேக் வேணும் லக்கி. செம்ம கூட்டம். அதனால நாங்க வெறும் இது மட்டும் பண்ணிட்டு இப்ப கிளம்பிட்டோம். ஸோ நாங்க வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு சொல்றோம். ஓகே மக்களே, நம்ம சாமியெல்லாம் கும்பிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஆக்சுவலா நம்ம எங்க போயிருந்தோம்னா திருவள்ளூர்ல இருக்க ஒரு டெம்பிள், வீர ராகவ பெருமாள் கோயில் டெம்பிள். அது எதுக்கு போயிருந்தோம்னா, நம்ம 6 Ways நம்மள விட்டு போயிட்டு 3 months வரைக்கும் டெம்பிள்க்குலாம் போக கூடாதுன்னு சொல்லி இருந்தாங்க. 1 year வந்து எந்த ஒரு மலை ஏற கோயிலுக்கு போக கூடாது, 3 மாசத்துக்கு கம்பல்சரி கோயிலுக்கே போக கூடாது. அப்படி 3 மாசத்துக்கு அப்புறம் போனாலும் அர்ச்சனை எதுவுமே பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நிறைய ஃபார்மாலிட்டி எல்லாம் இருந்தது. நாங்க இவ்வளவு டெம்பிள் போகாமலே இருந்தோம். சோ அது முடிக்கணும்னா 3 months கம்ப்ளீட் பண்ணோம்னா இந்த டெம்பிளுக்கு போயிட்டு செல்வி அம்மா போட்டிருந்த 6 Ways நம்மள விட்டு போகும்போது செல்வி அம்மா ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பாங்கல்ல, அந்த ட்ரெஸ்ஸும் அதுக்கப்புறம் ஒரு ட்ரெஸ் கேட்டிருந்தாங்க, எண்ணெய் தேய்க்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஆமா, எல்லோ கலர்ல. அந்த கொஞ்ச நாள் ஃபுல்லா அந்த காரியம் பண்ற வரைக்கும் ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. அது ரெண்டுத்தையும் அங்க இருக்க யாருக்காவது கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆமா, அங்க நைட் ஸ்டே பண்ணிட்டு சாமியை பார்த்துட்டு வரணும், இதுதான் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா எங்களுக்கு அங்க சுத்தமா முடியல, பிகாஸ் செம்ம கூட்டம். அது வந்து கூட அந்த இடத்துல இடமே. ஆமா, அது வந்து தை அமாவாசை அப்படின்ற ஒரு டேல, அது அமாவாசை தான் நாங்க போகும்போது அந்த டேல வந்து அந்த டெம்பிள்ல ரொம்ப கூட்டம், நார்மல் மக்களே வருவாங்களாமா. அங்க ஸ்பெஷல் போல, லைக் அந்த டைம்ல வந்து பயங்கரமான கூட்டம், ஊர்ல இருந்து எல்லாம் வந்திருக்காங்க அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. நாங்க கரெக்டா 12 o'clock முன்னாடி அங்க போயிட்டு அங்க இருந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு ட்ரெஸ் கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் அங்கேயே உட்கார்ந்து இருந்துட்டு ஒரு 3:30 போல நாங்க கிளம்பிட்டோம். ஆனா எங்களால சாமியை பார்க்க முடியல, அதுக்கு ரொம்ப நேரம்
ஆகும் அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. ஆக்சுவலா நாங்க நைட் ஸ்டே பண்ணிட்டு அடுத்த நாள் மார்னிங் சாமி பார்த்துட்டு வரலான்ற கான்செப்ட்ல தான் போனோம். அந்த மாதிரி தான் நாங்க பிளான் வச்சிருந்தோம். ஏன்னா பிகாஸ் அந்த இடம் எப்படி இருக்கும்னு கூட எங்களுக்கு தெரியாது, நாங்க போனதும் கிடையாது. அதனால சரி போறோம் கேஷுவலா இதெல்லாம் பண்ணிட்டு வரோம்னு போறோம். ஆனா டெம்பிள் ஓபன்ல இருக்காதுன்னு மட்டும் சொன்னாங்க. வெளியே நீங்க தங்கிக்கலாம் இல்ல அங்க ரூம்ஸ் ஏதாவது புக் பண்ணி தங்கிக்கலாம்னாங்க. சரி நம்ம பாத்துக்கலாம், கார்ல உட்காந்துட்டு இல்ல அங்க கூட இருந்துக்கலாம், இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல போனோம். ஆனா செம்ம கூட்டம், கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்குன்னா பாத்து செம்ம கூட்டம். அப்புறம் சாரி வாங்க கூட நிறைய பேர் எங்களுக்கு கொடுங்க அதே மாதிரி கேட்டே இருந்தாங்க. அப்புறம் நாங்க ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட்டோம், அம்மாவோட திங்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்படியே பேசிட்டு கொஞ்ச நேரம் பொறுத்து நாங்க கிளம்பி வந்துட்டோம். இனிமேல் டெம்பிளுக்கு போலான்னு சொல்லி இருக்காங்க. ஆனா இது பூஜை பண்ணக்கூடாது, பூஜை புனஸ்காரம் பண்ணி சாமி ஆக்சுவலா அர்ச்சனை பண்ணக்கூடாது. அந்த என்ன சொல்ல தேங்காய் உடைச்சு அர்ச்சனை எதுவும் பண்ணக்கூடாது. மத்தபடி கோயிலுக்கு எல்லாம் போலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஏன் அந்த ஸ்பெஷல் டெம்பிள். ஆனா நிறைய பேர் ரிலேட்டிவ் சொன்னாங்க இங்க சென்னையில இருக்கிற மயிலாப்பூர் டெம்பிள் கூட போலாம். ஆனா அந்த டெம்பிளுக்கு ஏன்னா அதுல வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு, அது வந்து புண்ணிய தலம்ல ஒரு டெம்பிள் அப்படின்ற மாதிரி செல்வி அம்மா கூட சொல்லியிருந்தாங்க. அதுக்குதான் அங்க போனோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்னெல்லாம் முடிஞ்சிருச்சு மக்களே, நாங்க இந்த இதை முடிச்சிட்டோம், இனிமேல் டெம்பிளுக்கு போலாம். ஆனா செல்வி அம்மா தான் கொஞ்சம் அப்பாவோட இது பார்த்துட்டு தான் அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணி காலையில போயிட்டு வந்தாங்க அல்லுவும் சருக்கும். ஆனா அவங்க ரொம்ப சேடாவே அல்லுவும் செல்வி அம்மாவும் ரொம்ப ஃபீலிங்ஸ்லயே இருந்தாங்க. செல்வி அம்மா முன்னாடி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க, ஆனா இப்ப இப்படி மாறுவாங்கன்னு நாங்க நினைக்கவே இல்லை. என்னன்னா நாளாக தான் அவங்களோட ஞாபகம் வரும்னு சொல்லுவாங்கல்ல. மார்னிங் ஒர்க் போறாங்க, ஆஃப்டர்நூன் வரப்போ அப்பாதான் வந்து டேக் கேர் பண்ணிப்பாரு, என்ன வேணும் இதெல்லாம் எல்லாமே செய்வாரு. அதெல்லாம் வந்து மிஸ் பண்றப்போ அவங்களுக்கு அவரோட ஞாபகம் ரொம்ப அதிகமா இருக்கு போல. அதுவும் அந்த இடத்துக்கு போனோம்ல, அப்பாவை இது பண்ண இடத்துக்கு போறப்போ அம்மா நல்லா தான் இருந்தாங்க, நல்லா பேசிட்டே இருந்தாங்க. திடீர்னு அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கள பார்த்தோன்னே என்னாலே கண்ட்ரோல் பண்ண முடியாம அழுவாங்க. ஆனா செல்வி அம்மா வந்து கூட சொல்லிட்டு இருந்தாங்க ரொம்ப அப்பப்போ ஞாபகம் வருது அப்படின்ற மாதிரி. இப்போ கொஞ்சம் அவங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னு எங்களுக்கு அவங்க பேசுறதுல இருந்தே தெரியுது. ஆக்சுவலா நாங்க அவங்களை இங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு தான் இருக்கோம். அவங்கதான் இல்ல கொஞ்சம் நான் இங்க இருக்கணும், எனக்கு இதுதான் ஓகேன்னு தோணுது அந்த மாதிரி சொல்லிட்டே இருக்காங்க. கண்டிப்பா 6 days தாத்தாவை மிஸ் பண்றாங்கன்னு எங்களுக்கு இப்ப தெரியுது மக்களே. அவங்க தெளிவா தாத்தா எங்க எல்லாம் காமிச்சா கேட்டா போட்டோ காட்டுவாங்க அவரோட டாய்ஸ். ஏன்னா லக்கிக்குன்னு குழந்தைங்க ஒன்னும் தெரியாது, மெமரியில இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி. பட் ஆனா அது போய் தான் அவங்களுக்கு நல்லாவே ரியலைஸ் பண்ணிக்க முடியுது. நம்ம கூட இருந்தவங்க ஒருத்தவங்க இல்ல, அவங்க அங்க இருக்காங்கன்னா அவங்கள பார்த்தோன்னே அப்படியே தலையை குனியிருது, அந்த ஃபீல் பண்றாங்க. அதே மாதிரி லக்கி வந்து இப்போ அங்க போனா இந்த பால் இந்த டென்னிஸ் கேம் வந்து யாரு கூட விளையாட மாட்டாங்க, அவங்க தாத்தா கூட மட்டும்தான் விளையாடுவாங்க. இப்பயும் அவங்க யாரு கூட விளையாட மாட்டாங்க, அவங்களே வச்சுக்கிறாங்களே தவிர யாருக்கிட்டையும் கொடுத்து விளையாட மாட்டாங்க. இதுவே அவங்க தாத்தா தான், அவங்க தாத்தாக்கு ஒரு பேட்டு இவங்க ஒரு பேட்டு விளையாடுறாங்களோ இல்லையா அதை கையில வச்சுக்க சொல்லுவாங்க. அவங்களோட பாட்டிக்கிட்ட கூட கொடுக்க மாட்டாங்க, இப்பயும் யார்ட்டையும் கொடுக்க மாட்டாங்க. ஈவன் நம்ம 6 days அடி லாஸ்டா நடக்க முடியாம இருந்த போது கூட பேட் எடுத்துட்டு போய் கொடுத்துட்டே இருந்தாங்க லக்கி, வாங்க விளையாடலாம். அதெல்லாம் ஒரு மாதிரி மெமரிஸா இருந்துட்டே இருக்கு. நாங்க நிறைய இப்பெல்லாம் உங்ககிட்ட பேசுறது இல்ல 6 days டாடி பத்தி. நீங்களும் பேசக்கூடாதுன்னு இல்ல, லைக் எப்படி சொல்றது, அதே சொல்லி உங்களுக்கு கஷ்டப்படுத்த வேணாம், எங்களுக்கையும் நாங்க கஷ்டப்படுத்தி வேணாம். இப்போ பேசுறப்பே அவர் பத்தி நினைச்சாலே கண்ணெல்லாம் இல்ல ஓகே முடிஞ்சிச்சு. லக்கி பேபி தான் அம்முக்குள்ள பண்ணுவாங்கன்னு நினைச்சு அவங்களை நாங்க டே டைம் நேத்து விடவே இல்ல, தூங்கவே கூடாதுன்னு சுத்திட்டே இருந்து அவங்க ஆய கூட சுத்திட்டு இருந்தாங்க. அப்புறம் நைட் அவங்க தூங்கிட்டாங்க. லக்கிக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல, சோஃபாவோ ஒரு ஆள் வச்சிருக்காங்க, சாஞ்சிக்கிறாங்க அப்படியே தூங்கிடுறாங்க. ஆனா நம்ம நிலைமை எப்படி தெரியுமா, கார் இங்க நம்ம ஓட்டிட்டு வந்து கார் ஓட்டுறதை விட பக்கத்துல இருக்கும். இப்போ ஒழுங்கா ஓட்டுறானா நான் பாக்கணும் மக்களே. வந்து டிரைவிங் லைசன்ஸ் வாங்கி தர போறேன். ஓகே மக்களே, சரிதான் நடந்திருக்கு.
நாங்க வேற மீட் பண்றோம். சோ வீடியோவை பார்த்திருந்தீங்கன்னா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழ இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இன்ஸ்டால ஃபாலோ பண்ணி நம்ம சொல்லிட்டு நீங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னா கீழ ஐடி கொடுக்குறோம், மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா எங்களுக்கும் பவர் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த வீடியோல யாரும் ஷவுட் அவுட்ல இடம் பிடிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் ஷவுட் அவுட் ரேஷ்மி. நம்ம லக்கி எப்பவுமே கியூட் தான். லவ் யூ அண்ணா அக்கா, லவ் ஃப்ரம் கன்னியாகுமரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ சோ மச் ரேஷ்மி. நெக்ஸ்ட் ஷவுட் அவுட் நிவேதா ஆர். ஓ மை காட், அல்லுவண்ணா மாதிரியே இருக்கா லக்கி பாப்பா, செம்ம கியூட், கொல்ல மாஸ் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ சோ மச் டா. லாஸ்ட் ஷவுட் அவுட் சிவா மேகா. வாவ் சூப்பர் கெட்டப் லக்கி. லக்கி செம்ம கியூட்டா இருக்காங்க. லக்கிக்கு சுத்தி போடுங்க அண்ணா அண்ணா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா செல்லக்குட்டி. மக்களே இந்த மாதிரி உங்க கமெண்ட்டோ ஷவுட் அவுட்ல வரணும் அப்படின்னா ரெகுலரா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச். உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் மீன்ஸ் a lot. வேற மீட் பண்றோம். இப்ப பை சொல்லிக்கலாமா? பை. பாய். ஹலோ பிரியா.